கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேத புத்தகத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இந்த வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார். இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது அநேக பெருமைகள் நம்மிடத்தில் காணப்படுது. உலக பிரகாரமாக படிப்பில் முதல்ல நல்ல படிப்பு, நல்ல அறிவு பெற்று அது ஒரு விதமான பெருமை. பதவி இல்லை ஒரு அந்தஸ்து கிடைத்தோன்னா அது ஒரு விதமான பெருமையாக காணப்படுகிறது. அதிக நிலப்புலங்கள் வைத்து சொத்து வைத்து அது ஒரு பெரிய நிலக்கிழாக காணப்படுவாங்க. சில பேர் பெரிய கம்பெனிகளுக்கு முதலாளியாக இருப்பாங்க. அவங்க கீழே நிறைய பேர் வேலை செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. அதே போல் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் உலக பிரகாரமான பெருமை அடைந்து காணப்படுவாங்க. இதே உலக பிரகாரமான எல்லா பதவி, படிப்பு, அந்தஸ்து எல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது, தாழ்மையாய் காணப்பட வேண்டும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த உலக பிரகாரமான இந்த பெருமை இல்லாமல் தேவன் அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்களா? உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த வசனத்தில் பெருமை என்றால் கீர்த்தியும் புகழ்ச்சியும் குறிக்கிறது. அப்போ தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டிய வழிகள் வேதாகமத்தில் ஏராளமாய் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலம் அதிக வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அநேக வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை அதன்படி நம்ம நடக்கும்போது இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அதனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்றிருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை தேவனாய் காணப்படுகிறார். அதனால் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கி இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் பாடுகளுக்காகவும் கர்த்தர் மனு உருவெடுத்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த மண்ணுலகில் பிறந்தார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை ரட்சிக்க பிறந்த அந்த ரட்சகரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தேவன் நம்மை நிச்சயமாய் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். நம்மை புகழ்ச்சி கீர்த்திமாய் வைத்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்த 7 விதமான வழிகளை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். கீழ்ப்படிதல், விசுவாசம், தாழ்மை, ஜெபம், பாவத்துக்கு விலக்கி ஓடுதல், மன்னித்தல், சோதனை சகித்தல். இந்த 7 விதமான நற்குணங்கள், நல்ல வழிகளை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். கீழ்ப்படுதல் என்று சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வரும், அந்த ஆபிரகாம் ஐயாவுடைய நினைவு வரும். ஆபிரகாம் ஐயா பாருங்கள், அவர் சொல்வார், உன் ஏக சுதனும் உன் புத்திரனும் நேசகுமாரனாகிய உன் மகனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கிற அந்த ஒரு மலையில் போய் நீ பலியிடுன்னு சொல்கிறார். உடனே அந்த ஆபிரகாம் ஐயா நினச்சிவாங்க, அந்த மகனையும் கூட்டிகிட்டு கூட 2 வேலைக்காரங்களையும் கூட்டிகிட்டு நினச்சிவாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த குறித்த மலையை கொண்டு போய் அவர் விறகுகளையும் தன் மகனையும் கூட்டிகிட்டு போய் இந்த வேலைக்கார்ட்ட, நீங்கள் இந்த இடத்துல இருங்க, நாங்கள் என்ன செய்வோம்? திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கீழ்ப்படிதலில் பார்த்தீங்களா? அதே போல் அவர் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் என்ன சொல்வார்? நீ சகல ஜாதிகளுக்குள்ளும் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதர்ந்து கொள்வார்கள், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் கீழ்ப்படிந்ததுனால அவருடைய சந்ததியார் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வழியில் யோசேப்பு, அப்படியே பாருங்கள், இன்றைக்கு வரும் அவருடைய பெயர் எந்த அந்த 3 மதங்கள்லேயும் அவருடைய பேர் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவருடைய பேர் தான் முதன்மையாய்
காணப்படும். அவருடைய சந்ததியை பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் அதை நடத்தி வைத்த தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தாக்கில் பாருங்கள், நோவாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோவா ஐயா அவர் அந்த நேரத்தில் மக்கள் அக்கிரமம் பெருகிட்டு, அப்போ அந்த மனிதனை நான் படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்பொழுது அந்த மக்களையும் மழையின் மூலமாக வெள்ளத்தின் மூலமாக அழிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார், நோவாட்ட ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்கிறார். அப்போ நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பார்த்தீங்களா, அவன் எந்த இதுவும் இல்லை, அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது பேழையை எப்படி கட்டணும் என்ன என்று. ஆனாலும் பேழையை பண்ண வேண்டிய விதத்தை எல்லாம் கர்த்தர் எப்படி கட்டளையிட்டாரோ நோவா ஆண்டவர் வார்த்தை கீழ்பட்டு அந்த பேழையை உண்டாக்கினார். அதனால் பாருங்கள், அந்த மழை பெய்து அந்த பூமியில் வெள்ளம் வரும்போது எல்லாரும் அழிஞ்சு போயிருந்தாங்க. மிருக ஜீவன்கள், அந்த குறிப்பிட்ட எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியாக கர்த்தர் என்ன செய்வார், அந்த பேழையில் வைக்க சொல்லியிருப்பார். வைக்க சொன்னால் அந்த மிருக ஜீவன்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவன் அழித்து விடுவார். நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டும் என்ன செய்து காக்கப்படுது. நோவாவின் தேவனுடைய கண்களில் என்ன செய்து கிருபை கிடச்சிது. பார்த்திங்களா, அப்போ அந்த சந்ததி எப்படி பெருக பண்ணதுக்காக தேவன் அந்த இடத்துல நோவாவுக்கு கீழ்ப்பிடிதல் காணப்பட்டது. அதே போல் கீழ்ப்பிடிதல் நமக்கும் என்ன செய்யணும், வேணும். அடுத்தாக்கில் பாருங்கள், கானாவூர் திருமணத்தை பாருங்கள். அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சிருது. அப்போ ஏசப்பாட்ட போய் அந்த ஏசப்பாவுடைய தாயாகி மரியாள் போய் சொல்லுதாங்க. அப்போ ஏசப்பா என்ன செய்தாங்க, அந்த வேலைக்காரருக்கு கட்டளை இடுதார். அப்போ அந்த வேலைக்காரர்கள் எந்த சந்தேகமும் படலை. அந்த 6 கச்சாடிலையும் தண்ணி பார்த்து அந்த பந்தி விசாரிப்பு கறந்தது கொண்டு பந்தி பரிமாறுங்கன்னு சொல்லும்போது அவர்கள் கீழ்ப்பிடித்து என்ன செய்தாங்க, அந்த பந்தி விசாரிப்பு கொண்டு அது தண்ணி ரசமாக மாறியது. பார்த்திங்களா, அந்த கல்யாண வீடு அவ்வளோ மகிழ்ச்சியாகி மாறியது. அந்த விருந்து பண்ணின அந்த கல்யாண வீட்டுக்காரருக்கு பேரும் பெருமையும் என்ன செய்து கிடைக்குது. அந்த எல்லாரும் முதல்ல தான் நல்லா இந்த ரசம் வச்சுருப்பாங்க, நீங்கள் இது வரைக்கும் வைத்தீரேன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அந்த கீழ்ப்படுதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பாருங்கள். இது முதலாவது கீழ்ப்படுதல். 2வது விசுவாசம் வேணும். விசுவாசம் என்ன சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வருவது ஆபிரகாமையோடைய விசுவாசம்தான். ஆபிரகாம் சொல்லுவாங்களா, நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவர் சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறார், அவருடைய ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்வார்ல தரிசனத்தில், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அப்போ அந்த அவருக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, கர்த்தருடைய வார்த்தை, அந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்போனே உனக்கு சுதந்திரவாளியான் என்று சொல்லி என்ன சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எல்லாம் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். பார்த்திங்களா, கடற்கரை மணல் எத்தனையாய், வானத்து நட்சத்திரங்கள் எத்தனையாய் தேவன் அவருடைய ஜனங்களை சந்ததிய விதமாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது அவருக்கு கர்த்தருக்கு அது நீதியாக எண்ணினார். பார்த்திங்களா, அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். அப்போ முதலாவது விசுவாசம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அந்த அதே போல் பாருங்கள், தானியில் அந்த ராஜாவை வணங்காதவங்க யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல தானியில் 3 முறை எப்பொழுதும் போல் ஜெபம் பண்ணிக்கிறார், யாருக்கும் தெரியாமல். அது வெளியே தெரியும் போது அவர் அந்த ராஜாவை வணங்கன்னு சொல்லும்போது அவர் வணங்கலை. அவர் சிங்க கெபில கொண்டு போட்டிருந்தாங்க. அப்போ தேவன் நம்மை சிங்கத்திலேருந்து தப்பிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர் இருந்ததுனால அந்த சிங்கத்தின் வாய்க்கு தேவன் தப்பி வைத்தார். அப்போ தானியலுக்குரிய அந்த ஜெப விசுவாசத்தை பாருங்கள். அதே போல் பாருங்கள்,
அந்த தோமாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. தோமாயாவுக்கு அந்த நான் பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இயேசப்பா வந்து அவருடைய அந்த ஆணி பாய்ந்து அந்த கரங்களில் அந்த துளைகள் அவருடைய காயங்கள் எல்லாம் காட்டு, நீ தொட்டு பார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களோட காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் பாருங்கள், ராகியில் பாருங்கள், அவளுக்கு இருந்த விசுவாசம். அந்த வீட்டில் 9 குழந்தைகள் இருக்குது, ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை இருக்குது லேயாளுக்கு. லேயால் அந்த ஆபிரகாமுடைய இன்னொரு மறுமணியாட்டி, ராகல் யாக்கோபுக்கு கொடுத்த இன்னொரு மறுமணியாட்டி, இப்படி 9 10 குழந்தைகள் இருக்குது. ஆனால் ராகிலுக்கோ குழந்தைகள் இல்லை. ஆனால் அவள் எவ்வளோ வேதனைப்பட்டு தேவனிடத்தில் கேட்கும்போது அந்த யோசேப்பை கொடுக்கிறார். அந்த யோசேப்பை கொடுத்த உடனே யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷமாக காணப்படுது. அப்போ அவர் அந்த குழந்தைய ரொம்ப, ஏன்னா ராகேலை அவர் ரொம்ப நேசிச்சிருப்பார். அந்த ராகேலுடைய அந்த மகனாகி அந்த யோசேப்பை எத்தனை குழந்தை இருந்தாலும் அதிகமாக யாக்கோபு நேசித்தார். ஆனால் ராகேல் வந்து அந்த ஒரு குழந்தை மட்டும் போதும்னு நினைக்கல, இன்னும் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று அவள் விசுவாசித்தாள். அதே போல் ரூபனை, இந்த பென்யமீனை கர்த்தர் கொடுத்தார். பார்த்திங்களா? அப்போ ராகேலுக்குரிய விசுவாசம் நமக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தாழ்மை. அண்ணாள் பாருங்கள், அவள் தாழ்மையாக என்ன செய்தா, தேவனிடத்தில் போய் அடியாளின் சிறுமியை நோக்கி பாருமென்று அந்த ஆலயத்தில் போய் குழந்தை இல்லாதனால அவள் போய் ஜெபிக்கும்போது அவளுக்கு ஒரு சாமுவேலை தேவன் கொடுத்தார். அதே போல் பாருங்கள், மரியாள் இடத்துல தூதன் வந்து சாட்சி அந்த தரிசனமாகும்போது, இப்படி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது, நான் புருஷனே அறியனே என்று சொல்லும்போது, நிச்சயமாய் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார் என்று சொல்லும்போது, மரியாள் இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்கிறாள். பார்த்திங்களா? அந்த மரியாளுக்கு இயேசப்பாவுடைய தாயால் ஆகி அந்த மரியாள் அம்மாவுக்கு எவ்வளோ தாழ்மை. பார்த்திங்களா? அந்த தாழ்மையின் குணத்தினால தான் இந்த ராஜாவாகிய எல்லாருடைய பாவங்களையும் நீக்க வல்லமை உள்ள இந்த எல்லா பூமிக்கும் வானத்துக்கும் சர்வலோகத்துக்கும் ராஜாவாகி அந்த கர்த்தருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். பார்த்திங்களா? அதே போல் அந்த அன்னாளை போல் நம்ம என்ன செய்யணும், இயேசுப்பா பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் என்ன செய்தார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் அவர் என்ன செய்தார், பிறந்தார். நம்முடைய பாவங்களை ரசிப்பதற்காகவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் பிறந்தார். அப்போ இயேசுப்பாவுக்கும் தாழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தார். அவர் தாழ்மை உள்ளவர்களை தான் நோக்கி பார்க்கிறார். உயரத்திலிருந்து கீழ் நோக்கி நம்மை நோக்கி பார்க்கிறார். அதனால் என்ன தாழ்மை உள்ளவன் தான் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான். இப்போ எப்பவும் பெருமை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆயக்காரனும் அந்த பரிசேயன் 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஆயக்காரனன் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும்போது தேவன் அந்த ஆயக்காரனுடைய தாழ்மையான அந்த ஜெபத்தை என்ன செய்தார், கேட்டார். அதே போல் தான் நம்மளும் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். தெரசா அம்மாவை பாருங்கள், நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அந்த தெரசா அம்மாவுடைய தாழ்மையை பாருங்கள். இந்த உலகத்தில் தாழ்மையாய் அவர்கள் அவங்க எந்த விதமான பெருமை இல்லாதபடி அவங்க வாழப்பே தான் அநேகருக்கு உதவி செய்தவர்களாய் எத்தனையோ குழந்தைகளை வளர்க்குறவர்களாய் அவர்கள் காணப்பட்டாங்க. அவருடைய தாழ்மையினால தான் இன்று அவருடைய பெயர் என்ன செய்து கீர்த்தி புகழ்ச்சியுமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் நமக்கு முக்கியம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் விரும்பி கேட்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம ஜெபம் வாழ்க்கையில் நம்மளுக்கு சாப்பாடை விட ஜெபம் அதிகமாக தேவை. ஜெபத்தை பாருங்கள், அந்த நியாயாதிபதி என்ன செய்தான், கொடுமை உள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்துல யார் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ரொம்ப ஒரு மமதை பிடிச்சவனாக இருக்கான். ஆனால் அவரிடத்துல ஒரு ஏழை விதவை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணுதான். அப்போ அந்த ஏழை விதவனுடைய சத்தத்தை அந்த நியாயாதிபதி கேட்டு அவளோட என்னன்னு பாருங்கன்னு சொல்லுதான். பார்த்திங்களா? அப்போ இந்த உலக பிரகாரமான அந்த நியாயாதிபதி அப்படி தான் நம்ம பரம தகப்பன்ட்ட நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் பாருங்கள்,
பேதுரு, யோவான், யாக்கோபு அந்த 3 பேரையும் கொண்டு இயேசப்பா என்ன செய்தாங்க, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டாங்க. அப்போ ஜெபம் இயேசுப்பாவுக்கு எப்போம்லாம் நேரம் கிடைச்சோ அந்த நேரங்கள்லாம் போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் என்ன செய்யணும், ஜெபம் எப்பொழுதும் தேவை. எஸ்தரை பாருங்கள், எஸ்தருடைய ஜெபத்தை பாருங்கள். அவள் அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது அவளுடைய குலம், அந்த யூத குலத்துக்கே ஒரு ரட்சிப்பு காணப்பட்டது. அல்லாட்ட அந்த குலமே அழிந்திருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. அதனால் இன்றைக்கும் பாருங்கள் பைபிளில் எஸ்தருடைய பேர் இருக்குது. இன்றும் எஸ்தர் ராஜாத்திய அவளுடைய அந்த வார்த்தையினால், அவளுடைய உபாச ஜபத்தினால் அவளுடைய பேர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பாவத்துக்கு விலகி ஓடணும். நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுறவர்களாய் காணப்படணும். இந்த உலகத்தில் பாவம் ஒரு கிருமி மாதிரி, அது ஒரு விஷம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், நம்மளை கொல்லுகிறதாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு நோய் சரீரத்தில் வந்தால் நம்ம எப்படி கொல்லுகிறதோ அதே போல தான் அந்த பாவமும் நம்மை கொல்லுகிறதாய் காணப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யும் ஆத்மா சாகும். அதனால் பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். யாராவது கூடி ஒரு ஆலோசனை மேற்கொண்டாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம என்ன செய்யணும், தூரம் ஓடிடணும். துன்மார்க்கனுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பாவிகளினுடைய நம்ம நிற்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். பாவத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்தால் அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். அதே போல் யாராவது கள்ளங்க அவங்க 3 பேர் அந்த பங்கிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கெலாம் நம்ம நினச்சக்கூடாது. எட்டி கூட நம்ம அந்த எந்த விதமான தீய பழக்கங்களில் சேர்றவங்க யோசனையில் நம்ம நிற்கக்கூடாது. யோசிப்பை பாருங்கள், அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறவராய் காணப்பட்டார். அந்த அவருடைய அந்த யோசிப்பு, அந்த ராஜா, அந்த பார்வோனுடைய அந்த மனைவி என்ன செய்கிறா, யோசிப்பனுடைய அழகில் மயங்கி பாவத்துக்கு அவருடைய இச்சைக்கு இழுக்கிறார். அப்போ யோசிப்பு என்ன செய்கிறாரு, என்னுடைய எஜமான் இந்த ராஜ்யத்தில் எல்லாத்தையும் எனக்கு மனைவியை தவிர எதையுமே எனக்கு விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு என்று என்ன செய்கிறார், விலகி ஓடுகிறார். அந்த விலகி ஓடின நிமித்தம் அவள் பொய்யாய் ராஜாட்ட சொல்லி சிறையில் அடைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் அவர் அதை அவருடைய உண்மை நேர்மை நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், சிறைச்சாலேருந்து அந்த அவர் விடுதலை ஆக்கப்பட்டு அந்த போத்திபாருடைய அரண்மனையில் அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக அவர் காணப்படுது. அவர் மூலம் அவருடைய குடும்பமே என்ன செய்து போஷிக்கப்படுது. பார்த்திங்களா, அதே போல் பாவத்துக்கு நம்ம விலகி ஓடுறவர்களாக இருக்க வேண்டும். ஏலியின் குமாரர் பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பலியிடுகிற இடத்துல அவங்க என்ன செய்தாங்க, பாவம் பண்ணாங்க. அந்நிய ஸ்திரீகள் எல்லாம் மற்ற ஸ்திரீகளோடு அவங்க தப்பான காரியம் பண்ணாங்க. அந்த பலி செலுத்துறதுக்கு முன்பாகவே அந்த கறி எங்களுக்கு பச்சையாக கொடு என்று சொன்ன அவருடைய பாவங்கள் நிமித்தம் அந்த குமாரர் அடிக்கப்பட்டாங்க. பார்த்திங்களா, அதனால் நம்ம என்ன செய்யணும், யோசிப்பை போல் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்பட தேவனிடத்தில் நம்ம அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய வழியில் நடக்க அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். அதுக்கப்புறம் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்கு யாரையாவது மன்னிக்கணும். நம்ம யாராவது நம்ம குடும்பத்துலேயோ அட்ட ஃப்ரெண்ட்ஸு ஒரு வார்த்தை சொன்னால் அதை நம்ம மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவன் தான் நமக்கு அதை மறக்கக்கூடிய சக்தியை நம்ம மறந்து அதை என்ன செய்யணும், மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். ஏசப்பாட்ட ஒருத்தவங்க இந்த பேதுரு சொல்லுவார்ல, நான் 7 தரம் மன்னிக்க வேண்டுமா, 7 தரம் இல்லை 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பேதுரு கர்த்தரை மறுதளித்த பண்ண ஏசப்பா என்ன செய்தாங்க, அந்த பேதுரு மனம் திரும்புவது அதை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். பார்த்திங்களா, அந்த பேதுருவை அந்த கல்லை ஒரு சபையாய் என்ன செய்கிறார், கட்டுகிறார். அந்த பேதுருவை போல் நம்மளும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறது போல் நம்மளும் பிறரை மன்னிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அந்த பரமன் இருக்க ஜெபத்தில் பார்த்திங்களா, உன்னுடைய தப்பித்தங்களை கர்த்தர் மன்னிக்கிற போல நாமும் பிறனுடைய தப்பித்தங்களை என்ன செய்யணும், மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் பாருங்கள், சோதனையை சகித்தல் என்று சொல்லும்போது அந்த யோபு பாருங்கள், அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
நான் சோதிக்கப்படும் போது சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த சோதனை நமக்கும் பாருங்கள். இந்த ஒரு சோதனை இல்லாமல் நம்ம ஆண்டவரை தேடவே முடியாது. அப்போ சோதனை வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம், இன்னும் அவரை போய் நம்ம பற்றி கொள்வர்களாய் காணப்படுவோம். சோதனை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த எல்லா தேவையும் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், இன்னும் பிரகாசிக்க முடியாது. நம்ம எல்லாருமே நல்லவங்க என்று சொன்னால் நம்ம நல்லவங்களும் நினைச்சோம். ஆனால் நம்மளுடைய தப்பிதங்களை சில பேர் சொல்லும்போது தான் நமக்கு அந்த தப்புலேருந்து வெளியே வர வேண்டும் என்ற உணர்வு வரும். அதனால் சோதனையை நம்ம சகிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அவரும் நம்மை போல் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே அவர் பாடுபட்டு சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிசாசவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்தார். கர்த்தர் தேவனுடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அவனை அதம் பண்ணினார். அப்பொழுது அவன் ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா, அந்த வார்த்தையினால் நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையை வேத வசனத்தை வாசித்து அந்த சோதனையிலேருந்து நம்ம பிசாசானுடைய தந்திர மந்திரம் இந்த உலக பிரகாரமான சோதனையிலேருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய பேரும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமே நம்மை தேவன் வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முதலாவது கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசமாக இருக்க வேண்டும், மூன்றாவது தாழ்மையாக இருக்க வேண்டும், நான்காவது ஜெபம் பண்ண வேண்டும், ஐந்தாவது பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும், ஆறாவது மன்னிக்கும் எது நம்ம குணம் வேண்டும், ஏழாவது சோதனையை சகிக்க வேண்டும். சோதனை ஏதாவது நமக்கு வந்தால் நம்ம ஏன் தான் நம்மளை கர்த்தர் சோதிக்கிறாரு என்று முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்களை பாருங்கள், எத்தனை நன்மை பெற்றும் அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனாலும் தேவன் அவங்கள ஒரேடியாக அடிக்கலை. சில சோதனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து இரக்கம் செய்கிறவராய் காணப்பட்டார். அதே போல் நம்மையும் தேவன் மன்னித்து இரக்கம் செய்கிறவராய் காணப்படுவார். ஜெயிப்போமா? ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. இயேசு ராஜா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த 7 வழிகளையும் நாங்கள் கைக்குள்ளே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் அப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலப்பா அநேக உபத்திரங்கள் உண்டப்பா, அநேகருடைய இழிவான பேச்சுகள் உண்டு தகப்பனே. இயேசு ராஜா, எத்தனையோ பேரப்பா முகாந்திரம் இல்லாதபடி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அழிவார்கள் தகப்பனே. இயேசப்பா, எல்லாவற்றிலும் அப்பா நாங்கள் கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே, இயேசப்பா தாழ்மையுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் என் தகப்பனே இயேசு ராஜா, நாங்கள் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் சோதனை சகிக்கிறவர்களாய் என் தகப்பனை மன்னிக்கிறவர்களாய் காண கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தில் ஆண்டவரை யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி கிருபையினால் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த கற்பனைகளையும் ஆண்டவரே கற்றுக்கொள்ள ஆண்டவரே ஏசப்பா அதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு உடைய கிருபை வேணும் தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் பெருமைப்படுத்தும் போதப்பா, நீங்கள் புகழ்ச்சி கீர்த்தியமாக வைக்கும்போதப்பா ஆண்டவரே அதை தடை பண்ண யாராலையுமே முடியாதப்பா. எளியவனை குப்பையிலிருந்தும் ஆண்டவரே சிறியவனை புழுதியிலிருந்து நீர் உயர்த்துகிற தேவனப்பா. இந்த அருமையான நேரத்தில்ப்பா யாரெல்லாம் நான் சிறுமியாய் காணப்படுகிறேன், நான் குடும்பத்தாரால் தள்ளப்பட்டு காணப்படுகிறேன், ஒருவேளை ஏசப்பா நான் ஏழையாய் காணப்படுறதுனால எத்தனை பேரோ என்னை விட்டு விலகி ஓடுகிறார்கள், என் நண்பனும் என்னை விட்டு தூரம் ஓடுகிறான் என்று கலங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கப்பா ஆறுதல் செய்யுங்க தகப்பனே. அவங்களுக்கு தேவையை சந்திங்க தகப்பனே. இயேசுராஜா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் பலம் சுகத்தை கொடுங்க. வீட்டில் ஆண்டவரை எந்த குறையும் இல்லாதபடி நடத்துங்க. அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. நம்முடைய வழிகளை நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.